நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நடிகர் காதல் சுகுமார் அவர்களுக்கு படத்துடைய கதாநாயகன் மணிகண்டன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். ஹலோ செக் ஹலோ செக் ஹலோ செக் ஹலோ செக். விழாக்கு வருகை தந்திருக்கும் சென்னை மாநகர துணை மேயர் எங்கள் பாசமிகு அண்ணன் மகேஷ்குமார் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். விழாக்கு வருகை தந்திருக்கும் சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். அண்ணன் மேலே வாங்கண்ணே. சரி சரிடா. அண்ணங்கிட்ட நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணன், என்னப்பா ஹீரோ ஆகிட்டேப்பா, சுகிபா ஹீரோ ஆகிட்டேப்பா, கை தட்டலாம், நான் எத்தனை மணிக்கு பூஜை அப்படின்னாரு. ஆனால் காலையில் ஒரு 10 மணிக்கு நான் வந்துடுறேன் ரகு அப்படின்னாரு. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல ஒரு ஆன்மா அது மகேஷ் அண்ணன். அவரால் எத்தனையோ பேர் எனக்கு பலனடைஞ்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் மேன், ரொம்ப சிம்பிள் மேன். அது மாதிரி ஒரு உயர்ப்பை இன்னைக்கு தளபதியோட ரைட் ஹேண்டாக இருக்காங்க. என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சென்னை மாநில துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமாரோட வருகை வேண்டு வரவேற்கிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் சொல்லுங்க. நான் பேசிக்கலி ஒரு சென்னை தான், ஒரு பைபான் சென்னை தான். பேசிக்கலி ஒரு எம்காம் பட்டதாரி. கைத்தட்டலாங்க. மியூசிக் வந்து மறுபடியும் ஒரு 8 இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக், அப்புறம் வந்து பியானோ படிச்சுட்டு எல்லா மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். எல்லாமே டாப் அவுட் மியூசிக். குரு இசைஞானி ஒர்க் பண்ண சொல்ல சரி அப்படின்ட்டு எல்லா ஒரு 2500 கச்சேரி கீபோர்டு வாசிச்சிருப்பேன் நான். அப்படி வாசிக்க சொல்ல சரி திரைப்படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ஏவிஎம் ஒரு மாபெரும் ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு அந்த ஸ்டுடியோ பற்றி தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்டுடியோவில் எனக்கு சரவணன் சாரம் முருகன் சார் எனக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சரி அங்கே பயணிச்சிருந்தேன். நிறைய இசையமைப்பாளர்களுக்கு நான் வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன். லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு சொல்ல இளஞ்செழியனும் பவுனம்மாள் பாரதியும் வாழ்க்கையில் மறக்க முடியாது, நீ பண்ணு அப்படின்னாங்க. நான் கதை சொன்னோன்னே ஓகே நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட், நீ பண்ணு. அப்புறம் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணேன். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நீ பண்ணாத யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டு முன்னணி நடிச்சர் நிறைய பேர் நடிக்கிறாங்க அதில் என்னுடைய இதுட்டு. சரி பண்ணு சார். ஒரே ஷெட்யூலில் போகிறோம். லொக்கேஷன் வந்து கடலூர், பொள்ளாச்சி, பாண்டிச்சேரி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் டெக்னீஷியன் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான சுகி பாய் நான் வரேன். நான் வந்துட்டோடனே சரி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்தோடனே கேரக்டர் நல்லா செட் ஆகிடுச்சு. சரி இது எப்படி கேரக்டர் செட்டாக வீட்டுக்கு போனேன். ஆக்சுவலி என்னோடய கார் வந்துட்டு ஒரு 5 நாளாக மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது. இந்த சுகி பாய் ஃபோட்டோ எடுத்து போய் என்ன செஞ்சேன், வீட்டில் எங்கள் அம்மா டிவி பார்த்துருந்தாங்க, எடுத்து போய் காமிச்சேன். அட பாவி உனக்கு ஏன்னா இந்த வேலை, சாப்பாடு போகிற வேலைக்கு வந்துட்டியாடா, நீ நல்லா வச்சுருக்கேன்டா. நான் ஒன்று ஷாக், அது வேறு ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப் அங்கேருந்து ஓடியாந்தா, மாமா ஏவிஎம் முடிச்சுட்டு பார்ட் டைமில் சுகி ஓட்டுறியா? அப்போது இந்த கேரக்டர் செட் ஆகிடுச்சு. பாக்கியராஜ் சொல்லுவார், அந்த கேரக்டர் செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ட்ராவல். அதாவது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தடுமாறி போகிறாங்க. அது 2 ஹீரோயின் வந்து திருத்துறா. இதாங்க மற்றவங்க பெரியவங்க சொல்லாத ஒரு கான்செப்டாக நம்ம சொல்லவே போகிறதில்ல, ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? இங்கே டாக்டர் காந்தராஜ் உட்காந்துருக்காங்களே, எம்கேடியில் பார்த்தவர் கை தட்டுங்க. டாக்டர் தேகராஜ் பழக்கம் இல்லை டாக்டர். அவர் வீட்டுக்கு தேகராஜ் வருவார். புரட்சித்தலைவர் வீட்டில் ஒரு செல்ல பையன் அவர். முன்னாள் சபாநாயகர் ராசாராம் அவரோட தம்பி அவர். முத்தமிழ் கலைஞருக்கு ரொம்ப பிரியமானவர். மகேஷனை வந்து தன்னோட உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்தவங்க. கைத்தட்டலாம் சார். தன்னோட உழைப்பால் ஒரு சென்னை மாநகர துணை மேயர்னா அது இப்போ பாருங்க மழை வருது. இப்போ அவருக்கு நிறைய டென்ஷன். இப்போ டிசம்பர் மாதம் காலையில் 5 மணிக்கு கார் எடுத்தார்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அண்ணா இங்கே இது நான் தண்ணி தேங்கிச்சு, இங்கே தண்ணி தேங்கிச்சு, இங்கே எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். கண்டிப்பாக கைத்தட்டாங்க. என்னங்க நீங்கள் சார்? அதாவது சென்னை மாநகர சார் பின்கோடு எதில் 1லேருந்து 132 வரைக்கும் இருக்குது சார். அப் டு சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் ஹோல் சென்னை மாநகர துணை மேயர் சார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இருங்கண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு மனிதர் இங்கே வந்திருக்காங்க.
இங்கே மேடைக்கு மகேஷன் அவரை அழைத்து ஒரு சில வார்த்தைகளை பேசி மரியாதை பண்ணுமாறு கேட்டுக்கொள்வோம். மாலை கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க. ஒரு நண்பர், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக, அதுவும் என்னோடய உறவினர் வேறு, நீண்ட காலமாக அவர் அறிவேன். இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கின்றார். இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில் நான் கூட நேற்று தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். என்னுடைய இன்விடேஷனை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலில் உட்காந்து பார்த்தோம். அப்படியே அப்படியே ஒரு கடை அப்படியே ஷாக்காக ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் இருக்கு. வாழ்க வாழ்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர், மனைவியிடம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினருடைய அழைப்பை தட்ட முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய, நானும் என்னுடைய மனைவியும் செல்ல வேண்டிய சூழல். சரி, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. ஏன்னா அவர் முதல்படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்புத்துறையிலும் கால் பதிக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை உள்ளவர். கைத்தட்டலாம் வாடாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம். நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கின்றோம். வித்தியாசப்படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவது உண்டு. உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான், ஆனால் ஒரு பெரிய செய்தியோ ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் அமைந்தது. ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். ஆகவே நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் இளைஞரின் பவுனம்மாள் அவர்களுக்கு மேயர் அவர்கள் வணக்கத்தை நினைக்கிறேன். அடுத்தபடியாக படத்துடைய கொரியோகிராஃபர் சக்தி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அறியாத பசங்க படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ரகு சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறையா பேர் வாழ்த்திட்டாங்க. படம் 100 நாள் ஓடுன்னு முதல்லயே சொன்னேன். இப்போல்லாம் சினிமா எத்தனை நாள் ஓடுதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, எத்தனை ஷோ ஓடுதுங்கிறது தான் கணக்கு. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷோவிலேயே பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவங்க ஓடுறதெல்லாம் லாபம். அந்த மாதிரி வரும்.
அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்தில் வச்சுருக்க